வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் ரெஸ்லிங் கிங் தமிழ். நான் உங்கள் ரகுமான். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நம்ம பால் ஹேமன் விளையாட்டுத்தனமாக ஒரு பயங்கரமான விஷயம் பேசிட்டாரு. அது ஒரு பெரிய பிரச்சனை ஆகிட்டு அப்புறம் ராண்டி ஆர்டன் வந்து யாரை கூப்பிட்டாரு அப்படிங்கிறதுக்கான ஒரு மிகப்பெரிய ஹிண்டிங் பார்த்தீங்கன்னா நமக்கு இன்றைக்கி கிடச்சிருக்குது. இது மட்டும் இல்லாமல் காய்ஸ் WWE பார்த்தீங்கன்னா ஓபா ஃபமியை நினச்சி ரொம்ப பெருமைப்பட்டிருக்கிறாங்க. அதுக்கான விளக்கங்கள் வாங்க வீடியோவை பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் டைம் வந்துருக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கனை கிளிக் பண்ண முடியுமா தினமும் ரெஸ்லிங் செய்யலை தாய்மொழி தமிழில் தெரிஞ்சுக்கோங்க. முதல் செய்தி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பால் ஹேமனுடைய விளையாட்டு பேச்சு வினையாய் போச்சு. அதாவது இந்த வாரம் நடந்து முடிஞ்ச மண்டே நைட்டால் பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் பிராக் லெஸ்னர் கூட பால் ஹேமன் வந்திருப்பார். அந்த செக்மெண்ட் விட்டுதுருங்க, அப்படியே செத் ராலின்ஸுடைய செக்மெண்ட்டில் பால் ஹேமன் பேசியிருப்பார். அதாவது நிறைய விஷயங்கள் பேசினார். செத் ராலின்ஸ் வந்து தன்னை அடிச்சுட்டான், அவனை வந்து போலீஸ் வந்து பிடிச்சிட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. அதெல்லாம் தாண்டி பால் ஹேமன் செத் ராலின்ஸை பார்த்து ஒரு விஷயம் சொல்லியிருப்பார். அது வந்து ஒரு ஸ்கிரிப்டட் தான். செத் ராலின்ஸுக்கு இது ஸ்கிரிப்ட் அப்படிங்கிறது தெரியும். ஆக்சுவலி அது வந்து பேக் ஸ்டேஜில் இருக்கிற பல பேருக்கு ஷாக்கிங்காக இருந்தது. அதாவது என்ன சொல்லியிருப்பாருன்னா, ஒன்று அவன் பொண்டாட்டி டைவர்ஸ் பண்ணிவிட்டு பேக் ஸ்டேஜில் இருக்கிற பாதி பேரை கல்யாணம் பண்ணிடுவா. அது மட்டும் இல்லாமல் உன் பிள்ளை அனாதையாயிரும், உன் பிள்ளைய நான் வளர்த்துக்குவேன், உன் பிள்ளைக்கு இனி நான் தான் அப்பேன். அதாவது பெக்கி லிஞ்சோடைய பொண்ணுக்கு பால் ஹேமன் அப்பாவான். இதை கேட்டு உண்மையிலேயே பேக் ஸ்டேஜில் இருக்கிற பல பேர் பார்த்தீங்கன்னா ஒரு முரண்பாடாக பேசிகிட்டு இருந்திருக்காங்க. அப்போ பேக் ஸ்டேஜில் இருக்கிறவங்க அப்போ நீ அப்பாவா உன் அப்பாவா அப்படிங்கிற மாதிரி வேறு மாதிரி பேசியிருப்பாங்கல்ல. இது பார்த்தீங்கன்னா பெக்கி லிஞ்சுக்கு பிடிக்கல. ஆக்சுவலி இந்த ஸ்டோரி செத் ராலின்ஸ், பால் ஹேமன், ட்ரிபிள் எச் கண்ட்ரோல் டீம் எல்லாருக்குமே ஓகே, அவங்க பேசி தீர்த்துக்கிட்டாங்க. பட் ஆனால் இதை பெக்கி லிஞ்சுக்கிட்டே கேட்கல. ஸோ இப்படி ஒரு விஷயம் பேசும்போது கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா பெக்கி லிஞ்சுக்கிட்ட கேட்டிருக்கணும். பட் ஆனால் பெக்கி லிஞ்சுடைய ஹஸ்பண்ட் தானே செத் ராலின்ஸ், ஸோ அவர்கிட்ட மட்டும் கேட்டால் போதும், கன்சல்ட் பண்ணால் போதும்னு சொல்லிட்டு அதை ஒரு சாயாலவே முடிச்சிட்டாங்க. பட் ஆனால் பெக்கி லிஞ்ச் இதில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே டிஸ்டர்ப் ஆகிருக்கிறாங்க. பால் ஹேமன் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இதுக்கு அப்பாலஜி கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிறாங்க. பால் ஹேமன் இனி வரும் வாரங்களில் இந்த மாதிரியான பேச மாட்டார் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஆக்சுவலி பால் ஹேமன் மீதியும் தப்பு கிடையாது. செத் ராலின்ஸ், பால் ஹேமன், ட்ரிபிள் எச் மற்றும் அவங்க கண்ட்ரோலில் இருக்கவங்க இந்த மாதிரிலாம் பேசணும், இதை மாதிரி சொல்லும் போது நீ அடிக்க வரணும் அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. ஆனால் செத் ராலின்ஸோட வைஃப் தானே பெக்கி லிஞ்ச், ஸோ அப்போ அவர்கிட்ட மட்டும் கேட்டால் போதும் அப்படிங்கிற மாதிரி அசால்ட்டாக விட்டுட்டாங்க. ஒரு வார்த்தை அவங்கள்ட்ட கேட்டிருக்கலாம். ஏன்னா ஒரு பொண்ணை பற்றி இப்படி அசிங்கமாக பேசுகிறது தப்பு. ஸோ இனி வரும் வாரங்களில் இந்த மாதிரி பேச மாட்டாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம். செத் ராலின்ஸும் பார்த்தீங்கன்னா தான் ஒய்ஃபுக்கிட்ட இந்த மாதிரி சொல்லியிருக்கலாம். கண்டிப்பாக எந்த ஒரு பொண்ணும் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. ஏன்னா தன்னை தானே தப்பாக பேசுகிறது, தான் பொண்ணுக்கு அப்பா இன்னொரு என்ன சொல்கிறது, அதை யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க. ஸோ அதில் பெக்கி லிஞ்ச் கோவப்பட்டது கரெக்டு தான். நம்ம ராண்டி ஆர்டன் பார்த்தீங்கன்னா சில நாட்களாகவே அவர் வந்து யாருக்கிட்டேயோ பார்த்தீங்கன்னா ஃபோனில் பேசிக்கிட்டு இருப்பார். அந்த கால் வந்து கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸுக்கு ஆப்போசிட்டாக தான் இருக்கும். அதாவது ராண்டி ஆர்டன் பேசுகிற ஒரு நபர் கண்டிப்பாக கோடி ரோட்ஸுக்கு பிடிக்காத ஆளாக தான் இருக்கும். ஸோ கோடி ரோட்ஸுக்கு வேட்டு வைக்கிறதுக்காக ஒருத்தர் கூட்டிகிட்டு வராரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருந்தது. இப்போது ஒரு ரூமர் செய்தி என்ன சொல்லப்பட்டிருந்ததுன்னா, அது ஃபைனல் பாஸாக இருக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ ஃபைனல் பாஸ் ராக் பார்த்தீங்கன்னா ரெஸ்ல்மனியாவுக்கு வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற செய்தி நிறையவே வந்துக்கிட்டு இருக்குது. அவர் ரோமன் ஸ்டோரியில் வருவாரா கோடி ஸ்டோரியில் வருவாரா அப்படிங்கிறது தான் ட்விஸ்ட்டு. இப்போது நமக்கு கிடச்சிருக்கிற செய்தி என்னென்னா, WWE பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டோரியில் ராக்கை வந்து இன்வால்வ்மெண்ட் பண்ண போகிறது கிடையாது. ராக்குக்கு பதிலாக இன்னொருத்தர் தான் ஃபோன் பண்ணி ராண்டி ஆர்டன் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு, அவர் தான் வரப்போகிறாரு அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் ஒரு மிகப்பெரிய ஹிண்டிங்கும் கிடச்சிருக்குது. அது யார் கேட்டிங்கன்னா டெட். இந்த டெட்டுக்கிட்ட தான் பார்த்தீங்கன்னா ராண்டி ஆர்டன் வந்து ஃபோன் அடித்து பேசிகிட்டு இருக்காரு. கோடி ரோட்ஸை பழி வாங்கிறதுக்காக டெட்டை கூட்டிகிட்டு வர்றாரு. யாருப்பா டெட்டு குட்டு கிட்டுன்னு ஸ்டோரிக்கு ஏற்ற மாதிரி ஒருத்தரை கூட்டிகிட்டு வரணும். தேவையில்லாமல் இல்லை WWE எதுக்கு இந்த டெட்டை கூட்டிகிட்டு வராங்கன்னா, அந்த டெட் யார் அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிக்கிறேன். டெட்டே பார்த்தீங்கன்னா அஃபிஷியலி அவருடைய சோஷியல் மீடியாவில் ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணியிருக்காரு. அதில் என்னதுன்னு கேட்டிங்கன்னா, டெட்டு வந்து மறைமுகமாக பின்னாடி இப்போது வந்து ஸ்காட் வந்து ஒரு லைவ் போட்டுட்ருக்காரு. பின்னாடி டெட்டு வந்து பேசிகிட்டு இருக்காரு. என்ன பேசுகிறாருன்னா, ரெஸ்ல்மனியாக்கா ஓகே, ஏப்ரல் 19 ஓகே, நான் ஷெடியூலை ஓகே பண்ணிடுறேன், மெயின் ஈவெண்ட்டா ஓகே அப்படிங்கிற மாதிரி யாருக்கிட்டையோ பேசிக்கிட்டு இருக்காரு. ஸோ ராண்டி ஆர்டன் பேசிக்கிட்டு இருக்காருல, அதுக்கு பதிலாக தான் இவர் பேசிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அப்புறம் இந்த டெட் அப்படிங்கிறது WWE முன்னாள் ரெஸ்லராகவே இருந்துட்டு போட்டு ராண்டி ஆர்டனுக்கும் கோடி ரோட்ஸுக்கும் மேட்ச் நடக்கும்போது சம்மந்தமே இல்லாமல் இவன் எதுக்கு அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். சம்மந்தம் இருக்குது காய்ஸ், சம்மந்தம் இல்லாமல் கூட்டிகிட்டு வருவாங்களா? முன்னாள் கோடி ரோட்ஸோடைய டாக் டீம் பார்ட்னர் இவர், அவ்வளோதானா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாது. லெகசி அப்படிங்கிற டீம் ஞாபகம் இருக்கிறா? மறக்க முடியுமா நண்பா? ராண்டி ஆர்டன் கொலவெறி உச்ச தட்டத்தில்
ஒரு லெகசி அப்படிங்கிற ஒரு டீம் வச்சுருந்தாரு. அதை மறக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா அதில் கோடி ரோட்ஸ் இருந்தார், நிறைய பேருக்கு தெரியும். கோடி ரோட்ஸ்க்கு அடுத்தபடியாக ஒருத்தர் இருந்தவர் தான் டெட்டு. ஸோ தன்னுடைய லெகசி மெம்பரை தான் ராண்டி ஆர்டன் கூப்பிட போகிறாரு. ஏன்னா யோசிச்சு பாருங்கள், இப்போது கோடி ரோட்ஸ் லெகசி மெம்பர். ஸோ தான் லெகசி மெம்பர் கூடயே பார்த்தீங்கன்னா ராண்டி ஆர்டன் ஒரு மேட்ச் விளையாடாரு. அப்போது லெகசியில் இருக்கிற இன்னொரு நபர் கோடி ரோட்ஸுக்கு சப்போர்ட் பண்ணும்போது அந்த ஸ்டோரி எந்த அளவுக்கு இருக்கும். அண்ட் அந்த எதிர்பார்ப்பு எங்கேயோ போயிரும்ல, மேட்சும் செம்மையாக இருக்கும். இதுக்காக டெட்டை பார்த்தீங்கன்னா WWE கான்ட்ராக்ட் போட்ட வச்சு ஒரு ரெஸ்லராக இல்லாமல் நம்ம ராண்டி ஆர்டனுக்கு ஒரு மேனேஜ்மெண்ட் ரோல் மாதிரி கூட்டிகிட்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்குது. அதுக்கான ஹிண்டிங்கையும் கொடுத்துருக்குறாங்க. ஸோ கூடிய சீக்கிரம் இந்த லெகசியோடைய 2.0 வெர்ஷன் வரப்போகுது. ராண்டி ஆர்டன் என்னென்ன பண்ண போகிறாருன்னு தெரியலையே, கோடி ரோட்ஸை வச்சு ஏதோ பெரிய பிளான் பண்ணியிருக்காரு. அப்புறமா ஓபா ஃபெமியை பற்றி தான் நம்ம அடுத்த செய்தி பார்க்க போகிறோம். WWE பார்த்தீங்கன்னா ஓபா ஃபெமிக்கும் ப்ராக் லெஸ்னருக்கும் மேட்ச் ரெஸ்ல்மேனியாவில் புக் பண்ணிட்டாங்க. இருந்தாலும் சில பேர் பார்த்தீங்கன்னா இது வந்து பேக் ஸ்டேஜ்லேயும் சொல்லியிருக்கிறாங்களாம், இது வந்து ஒரு பெரிய மேட்ச், ஓபா ஓகேவா வேண்டாமா, ஃபிசிக்கலி வந்து அவர் கொஞ்சம் ரெடி ஆகணும், நெக்ஸ்ட் இயர் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது WWE மேனேஜ்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஓகே இப்போதைக்கு ப்ராக் ஸ்டோரி இல்லை, நம்ம இதை வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஆனால் எதிர்பார்க்காத அளவுக்கு இந்த மேட்ச்சுக்கு ஒரு பெரிய வரவேற்பு கிடச்சிருக்குது. ஆக்சுவலி இப்போ ரோமன் ரெயின்ஸ் வெர்சஸ் சிஎம் பங்க் இந்த மேட்சோடைய வியூவர்ஷிப்பை காட்டிலும் ஓபா ஃபெமி ப்ராக் லெஸ்னர் ஃபேஸ் டு ஃபேஸ் நிற்கிறது அவங்களுடைய செக்மெண்ட், அது வந்து அதிகமான வியூவர்ஷிப்பையும் அதிகமான ஆடியன்ஸையும் கவருது. அதாவது ஒரு மெயின் மேட்சை கம்பேர் பண்ணும்போது இந்த மேட்ச்சுக்கு ரசிகர்கள் மத்தியில் பெரிய வரவேற்பு இருக்குது. ஸோ ஃபேன்ஸை சந்தோஷப்படுத்தும் விதமாக WWE வந்து கரெக்டான சாய்ஸாக தான் ஓபா ஃபெமிக்கும் ப்ராக் லெஸ்னருக்கும் ரெஸ்ல்மேனியா மேட்ச் வைக்கிறாங்க. இதனால் WWE பார்த்திங்கன்னா ஒரு ஹாப்பி மூடில் தான் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்குது. ஸோ ஓபா ஃபெமிக்கு இது ஒரு பெரிய வாய்ப்பு கைஸ். ஏன்னா இந்த ரெஸ்ல்மேனியாவில் அவருடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, ப்ராக் லெஸ்னரை வீழ்த்துவாரா அப்படிங்கிறத வச்சு தான் அவருடைய அப்கமிங் கெரியர் இருக்கும். ஒரு வேளை தோற்று போயிட்டா நான் அவ்வளோதான், சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை, ஓமாஸ் மாதிரி ஒரு மூலையில் போய் இருக்க வேண்டியதான். இல்லாட்டி ஓபா ஃபெமிக்கு WWE பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வாய்ப்பாக இதில் வெற்றி பெற வச்சாங்கன்னா அடுத்த ஃப்யூச்சராக ஓபா ஃபெமியை WWE காட்டலாம். அதுக்கான எல்லா திறமைகளும் தகுதிகளும் அவர்கிட்ட இருக்குது. படம் WWE இதை பண்ணுறாங்களா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். கைஸ், நான் அப்புறம் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லி ஆகணும். WWE பார்த்தீங்கன்னா இந்த வருடம் நடக்க போகிற சம்மர் ஸ்லாமில் Day 1 Day 2 அப்படின்னு சொல்லிட்டு 2 விதமான மெயின் ஈவெண்ட்டை வைக்க போகிறாங்க. இதே மாதிரி WWE பார்த்தீங்கன்னா சர்வைவர் சீரீஸ்லையும் வந்து நம்ம 2 மெயின் ஈவெண்ட் வைக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய பிளான் போயிட்டு இருக்குதான். இப்போ சர்வைவர் சீரீஸ் வார் கேமை பொறுத்த வரைக்கும் வார் கேம் 2 நடக்கிறதுனால நார்மலாக 2 மேட்ச் நடக்கும். ஆனால் ஸ்டோரி நிறைய இருக்கும். அந்த டைமில் அதெல்லாம் நடத்த முடியாமல் ராஸ்மெல்லே நடத்த முடிச்சிருவாங்க. அந்த மாதிரி இந்த வருடம் இல்லாமல் இப்போ Day 1க்கு மெயின் ஈவெண்ட்டாக உமன்ஸோடைய வார் கேமை நம்ம நடத்துகிறோம், நல்ல ஸ்டோரி கொடுத்து நடத்துகிறோம். இல்லாட்டா மென்ஸ்க்கான வார் கேமே 2 நடத்தலான்னு வைங்களேன். அப்படி நடத்தும் போது Day 1லேயே ஒரு வார் கேம் நடக்கும், ஒரு சாம்பியன்ஷிப் மேட்ச் டிஃபன் ஆகும், டாக் டீம் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்கும், அப்படி நடக்கும். Day 2லேயும் இதே மாதிரி இன்னொரு சாம்பியன் மேட்ச்சு, இன்னொரு சாதா மேட்ச்சு இந்த மாதிரி நடத்தலாம்ல. அதுக்காக சர்வைவர் சீரிஸையும் பார்த்தீங்கன்னா Day 1 Day 2 அப்படின்னு நடத்தலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய பிளானில் இருக்கிறாங்களாம். இது இந்த 2026 நடக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்குது. இது மட்டும் சக்ஸஸ் ஆயிடுச்சு. WWE பார்த்தீங்கன்னா அந்த 2 விஷயங்கள் இருக்குல்ல, அதாவது இந்த மணி த பேங்க் அதை 2 நாள் நடத்துறது, அதுக்கப்புறம் அந்த எலிமினேஷன் சேம்பரை 2 நாள் நடத்துறது, அதே மாதிரி முக்கியமாக ரசிகர்கள் பெரிதும் எதிர்பார்த்த ராயல் ரம்பவை 2 நாள் நடத்துதுன்னு சொல்லிட்டு அவங்களுடைய வருமானத்தை அதிகப்படுத்துறதுக்காக Day 1 Day 2ன்னு சொல்லிட்டு நிறைய ஷோவை நடத்துவாங்க. இப்போதைக்கு ரெஸ்ல்மேனியா சம்மர் ஸ்லாமை மட்டும் நடத்துகிறாங்க. வார் கேமுக்கு அப்புறமா இந்த மாதிரி பல ஷோஸ் Day 1 Day 2 நடக்கும்னு சொல்லப்பட்டிருக்குது. அப்படி நடந்தால் நல்லா தான் இருக்கும் தானே. உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணிக்கோங்க. அன்றைக்கான வீடியோ தான் பிடிச்சினா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து வீடியோ பார்க்குறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.